சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான லட்டு பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். முதல்ல கேரளா ரைஸ் அதை பயன்படுத்தி ஒரு லட்டு, இது வந்து அரியுண்டான்னு சொல்லுவோம். ரெண்டாவது மக்னா லட்டு, இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி பண்ணுறது, அதாவது தாமரை விதைகளை பயன்படுத்தி. இதுக்கப்புறமா பீனட் லட்டு, ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை லட்டு, மாவு உருண்டை எது வேணாலும் சொல்லலாம். இதுக்கப்புறம் கம்பு லட்டு. கம்பு லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு கம்பை நல்லா வந்து ஊற வச்சு ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி பண்ணுறது, அதாவது கம்பு பொரியை யூஸ் பண்ணி பண்ணுறது. அதுக்கப்புறம் ராகி லட்டு, ரொம்ப யூனிக்கான கொங்கு நாடு கிராமத்து முறையில் நம்ம பண்ண போகிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு ராகியை பயன்படுத்தி பண்ண போகிறோம். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும், சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல பார்க்க போகிறது மக்னா லட்டு. இந்த லட்டு ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம மக்கனை எடுத்துக்கலாம். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸ்லேருந்து, போன் ஹெல்த்துலேருந்து, ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். ஒரு 3 நிமிஷம் ஆகும். இப்படி உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே வந்து 1/4 கப் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் பீனட்ஸ், நிலக்கடலை, இதெல்லாம் பொட்டுக்கடலை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே வறுபட்டுரும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட அப்படியே போட்டு அரைக்கலாம். பட் நான் ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம வறுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதெல்லாம் முதல்ல ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் 1 கப் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி 1/2 கப் எடுத்துகிட்டு, இது வந்து நல்லா ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சியாக வரணும். ஸ்டிக்கியான பதம் வந்தால் மட்டும் போதும். ஒரு கம்பி பதம் வந்தால் லட்டு வந்து ரொம்ப கட்டியாகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்டிக்கி ஆன உடனே நம்ம எடுத்து வடிச்சிடலாம். இதில் கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, நார்மல் ஒயிட் சுகர் எது வேணாலும் பண்ணலாம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. வெள்ளை சர்க்கரையும் இப்படியே பண்ணலாம், இல்லை வந்து பவுடர் சுகராக வந்து போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு, நான் மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெடிக்கும், அப்போ எடுத்து அதில் போட்டுடலாம் மிக்சியில். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் வெல்லம் காய்ச்சின அதே பேனில் போட்டுக்கிறோம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட், ட்ரை கோகோனட்டுன்னு சொல்லலாம். இது 1/4 கப் போட்டு இது 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். அதையும் போட்டுக்கலாம் பேனில். ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக. மற்ற இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், கலர் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே சேர்ந்துருக்கு, ஒரு சத்து மாவு மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த சூடான வெல்லம் காய்ச்சின அந்த வெள்ளை சிரப்பை வந்து இதில் ஊற்றிடலாம். வெள்ளை கரைசல்னு சொல்லலாம். இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும். நீங்கள் ஆற வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து எதுவுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதில்ல. இது பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பேனில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு நம்ம லட்டு பிடிக்க முடியும் தெரியும். ஸோ இப்படி பிடிச்சி பாருங்கள். லட்டு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நம்ம பிடிக்கலாம். ஸோ இது நீங்கள் வெல்லத்தோட சிறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணணும். இதுலேயே 2 விதமாக இருக்குது. யூஸ்வலாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பி பதமோ இல்லை அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியோ வராமல் உங்களுக்கு அப்படியே போட்டுறாங்க. அது வந்து சாஃப்டாக வரும், ஆனால் நாளடைவில் ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். கரெக்டான பதத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வச்சு சாப்பிட்டாலுமே இது பூஞ்சையோ, அதுக்கப்புறம் அதனோட டேஸ்ட்டும் மாறாது. ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக இதை கொடுத்தே ஆகணும்.
நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நெய்யும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கருப்பட்டி ராகி லட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ட்ராங் போன்ஸுக்கு நல்லது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இதுக்கு வந்து 1 கப் ராகி எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். 4 தடவை கூட நீங்கள் கழுவலாம். எல்லாருமே ராகி மாவு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி தான் வந்து ராகி லட்டு பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டி அம்மா எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க ராகி லட்டு. இது வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா இதை நல்லா வடித்ததுக்கப்புறம் இதுலேயே கூட அப்படியே விட்டுறலாம். அந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே வரணும், தண்ணி வந்து இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையானால் ரொம்ப நல்லது கூட. அப்போ தான் இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் 1/4 கப், அதுக்கப்புறம் நிலக்கடலை, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிலக்கடலையில் தோல் எடுக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு போட்டிருக்கேன். எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிலக்கடலையும் ரொம்ப நல்லது. பாதாம் முந்திரிங்கிறது அதுவும் ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் முதல்ல. இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ராகி, இந்த ராகியை போட்டுட்டு நம்ம முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில டைமில் ராகி வந்து நல்லா பாப்பாகும், நல்லா வெடிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம். மினிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது வேகாமையோ ரோஸ்ட் பண்ணாமையோ இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்று வலிக்கும். ஸோ அப்படி வயிறு வலி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண பாருங்கள். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது நல்லா பாப்பாகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடியாதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவோ கம்பு மாவோ ஈவன் அரிசி மாவு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெடிக்கிறது தெரியும். இதையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். ஸோ இப்போ நம்ம கருப்பட்டி எடுக்கிறோம். கருப்பட்டி 1 கப் எடுத்தோன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம திருவ முடியாது. ஒரு சில கருப்பட்டி சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கிற கருப்பட்டியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும், பூஞ்சை வந்துடும். இது வந்து நல்லா விளைஞ்ச கருப்பட்டிங்கிறதுனால கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். இல்லை பிசுப்பு பதம் வந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் காய்ச்சிக்கலாம் கருப்பட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வெல்லம் கூட நீங்கள் போடலாம். இப்போ இதுவும் ஆறிடுச்சு. ராகியும் முதல்ல ராகி அரைச்சிடலாம் ஃபைனாக. இங்கே பாருங்கள், இப்படி பவுடர் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா பிடிக்க வரும். இதில் சர்க்கரை போட்டோ இல்லை அப்படின்னா வெல்லம் போட்டோ அப்படியே வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் நெய் தேவைப்படும். ஆனால் நெய் வேணாம், நெய் விருப்பப்படாதவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப முக்கியமானதே பதம். கருப்பட்டியாக இருக்கட்டும் வெல்லமாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணும்போது பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் லட்டு ஹார்ட் ஆயிரும். ரொம்ப வந்து நீங்கள் பிசு பதம் இல்லாமல் ஜாகரி ஊற்றினீங்கனாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும், பிடிக்க வராது. ஸோ அதனால் கரெக்டான பதத்தை பார்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு கிராஜுவலாக ஊற்றணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா சின்ன சின்ன லட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ்க்கு கெட்டு போகாது.
ஈரம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளீனான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாது. ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கிடையாது. ஸோ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராகியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹனி ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது கருப்பட்டி கிடைக்கல, வெல்லம் கிடைக்கல, உங்கள்கிட்ட தேன் இருக்குன்னா தேன் ஊற்றி நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கலாம். தேனை லைட்டாக சூடு பண்ணியும் ஊற்றலாம், இல்லை டைரெக்டாகவும் அப்படியே ஊற்றி பண்ணலாம். இல்லை எனக்கு சுகரில் தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதே மாதிரி 1/2 கப் சுகர், ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கம்பி பதம் வந்தோடனே இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஊற்றி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் நெய் போட வேண்டியதில்லை. ஸோ இந்த ராகி லட்டு உங்களுக்கு எந்த கடைகள்லையுமே கண்டிப்பாக கிடைக்காது, முழு ராகியை யூஸ் பண்ணி பண்ணுறது. இது சொல்லப்போனால் குங்குநாடு கிராமத்து ஸ்டைல்லாம் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா பாதாம் பிஸ்தா வந்து நாமளே வந்து ஆட் பண்ணிக்கிறது தான். அப்படி இல்லாமையும் நீங்கள் பண்ணலாம். இதுலேயே வந்து ராகி சிமிலி உருண்டைன்னு போட்டிருக்கேன். அதுலேயுமே நாம் வந்து நிலக்கடலை ராகி மாவை பயன்படுத்தி பண்ணுறது. ரொம்ப ரொம்ப கால்சியம், அயன், ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அனிமியா வந்து கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸை வந்து மேனேஜ் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் இருக்கிறதுனால உங்களுக்கு இரத்த சோகை இருக்காது, முடி வளர்ச்சியை தூண்டுன்னு சொல்லலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லட்டு தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் பண்ண போகிறோம். சுகர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு 2 வாரத்துக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு லட்டு. குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பால்னு சொல்லலாம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது கூட. இதுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கம்பி பதம் வந்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கருப்பட்டி கரையாமல் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் இருக்கிறத வடிச்சிக்கலாம் அந்த சிரப்பை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவையானதை காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை பொட்டுக்கடலை ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான போன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலில் குழந்தைகளுக்கு வறுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த பொட்டுக்கடலை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே இது ரோஸ்டட், அதனால் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஆற வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிரப், கருப்பட்டி சிரப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா லைட்டாக திக்காக ஆகிடுச்சு, அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான் போதும். இப்போ அந்த பொட்டுக்கடலையை போட்டுட்டு ஒரு 3 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணலான்னா, ஃப்ளேம் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கருப்பட்டி சிரப்போ இல்லை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யோ நல்லா சூடு பண்ணி ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சிருங்க. அவ்வளோதான். நம்ம பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெல்லம் சிரப்பாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நெய்யாக இருக்கட்டும், கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும். ஸோ நல்ல சூடான நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நெய் ரொம்ப பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க பால் ஊற்றி பண்ணலாம். பட் பால் ஊற்றினா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இதை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து 2 வாரம் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 4 நாளைக்குள்ளே சாப்பிட்றணும். ஸோ இது மாதிரி இப்போ உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா சூடான நெய் அதை ஊற்றி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கருப்பட்டி எல்லாம் பிடிக்காதங்க, கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க ஒன்று நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர், வெல்லம், அப்புறம் நீங்கள் ஒயிட் சுகரில் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போவாவது சாப்பிடும்போது வெள்ளை சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஸோ பொட்டுக்கடலை அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். தனியாக வறுத்து பொரியலில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் கேரளா ஸ்பெஷல் அரி உண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பண்ணணும்.
ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கப் கேரளா ரைஸ் எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ். அதுக்கப்புறம் 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், வெல்லம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் முந்திரி 1/4 கப், ஏலக்காய் 3, நிலக்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் ரெட் ரைஸை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். ஸோ அப்படி கழுவும் போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த தூசெல்லாம் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்த ரெட் ரைஸில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 எல்லாமே. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் ஊற வைக்க வேணாம். ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து தனியாக வச்சிட்டிங்கனாவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் தேவைப்படும். இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம். சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டணும். வடிகட்டுறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 8லிருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அரிசி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், இன்னொரு விஷயம் அப்படியே அது வெடிக்கும், பொரி மாதிரி ஆகும். இரும்புங்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பொரி மாதிரி வெடிக்கும், இதுவும் வெடிக்கும். கலர் மாறும்போது என்ன ஆகும்னா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸோட ஸ்மெல்லே வராது. இப்போ நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அப்படியே வாயில் போட்டு பார்த்திங்கனாவே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சாகணும். நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வைக்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடாது. அப்போ லட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆற வச்சிடலாம் அதே ஒரு 10 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நிலக்கடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டுமே 1/4 கப் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா இதை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது, சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம். இப்போது டெசிகேட்டட் கோகோனட் நான் போடுறேன், ஒரு 1/2 கப் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா போடலாம். எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைங்கிறதுனால நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறேன். அதையுமே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷான கோகோனட் போட்டாலும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலர் லைட் ப்ரௌனாக மாறும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லட்டில் போட்டுக்கலாம். இப்போது முதல்ல ஆறுன அந்த ரெட் ரைஸை போட்டு அரைக்கணும். எல்லாமே ஒன்றா போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா பீனட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் முந்திரியிலேருந்து. ஸோ டேஸ்ட் மாறிடும். ஸோ முதல்ல இதை அரைச்சி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து நல்லா ஃபைனாக இருக்குது. ஆனால் 1% கரகரப்பாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம். இப்போது பீனட்டு, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதை போட்டுட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சிடுங்க. இதே மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய் இதையும் போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் சுகர் வந்து பொடிச்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நெய், ஒரு 1/4 கப் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வெல்லம் வந்து 1 கப் எடுக்கணும். 1 கப் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அதாவது தொட்டு பார்த்தா 2 ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் இதை வந்து வடிக்க போகிறேன். நான் தூசு இருந்ததுனா கூட வடிக்கும் போது போயிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சிரப்பை கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதம், 1/2 கம்பி பதம், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே தான். இது மாதிரி வந்ததுன்னா லட்டு கெட்டு போகாது.
ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல், அந்த குப்பைகள் இல்லாமல் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த சிரப் ரெடியாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போது அந்த சிரப்பை இதில் ஊற்றிடலாம். நல்லா சூடான சிரப்பு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. முதல்ல வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கையில் பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். ஒரே அடியாக நீங்கள் எல்லா வெல்லத்தையும் ஊற்றுனீங்கன்னா சொத சொதன்னு ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைச்சி போட்டுட்ருக்கணும். முந்திரியோ இல்லை நிலக்கடலையோ இல்லை தேங்காயோ. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது பிடிக்கிற அளவுக்கு கையில் வந்து வரும்போது நீங்கள் நிறுத்திக்கலாம். இன்கேஸ் அப்படி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொரியை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சி. இல்லை அப்படின்னா அவல் அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி. 3வது விஷயம் பொட்டுக்கடலை. இதெல்லாமே வந்து வெல்லம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது சொத சொதன்னு ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, டிப்ஸை யூஸ் பண்ணி லட்டு வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய டேஸ்ட் எல்லாம் மாறாது. ஈவன் கோதுமையை நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த டைம் இல்லைங்கும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக், எதையும் அரைக்க வேணான்னா நீங்கள் மில்க் பவுடர் போட்டுருங்க. ஸோ சூப்பராக அடுத்த செகண்ட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம உங்களுக்கு தேவையான அளவு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஷேப்பில் ஒரு கையளவு, ஒரு லெமன் சைஸோட சின்னதாக இருந்தால் ஓகே. இந்த ஸ்டேஜில் தண்ணி இதில் படக்கூடாது. தண்ணி பட்டதுனாலும் கெட்டு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா, இது பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பிடிக்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும், உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அரி உருண்டை வந்து பார்த்திங்கன்னா, எந்த ரைஸில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து கவுனி அரிசியிலேருந்து ஆரம்பித்து நிறைய விதமான அரிசியில் லட்டு போட்டிருக்கேன். ஸோ க்ரியேட்டிவ் வேர்ல்டுங்கிற சேனல்லையுமே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்ம வேர்க்கடலை லட்டு பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெள்ளை சர்க்கரை, அதுக்கப்புறமா நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதில் அயன், கால்சியம், ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. டெய்லி ஒன்று எடுத்துட்டால் நம்ம ஸ்கின் முதல் கொண்டு ஹேர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே சத்துக்களை கொடுக்கும். முதல்ல அரை கப் வந்து கருப்பு எள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் வெள்ளை எள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து நல்லா வெடித்து வரணும். அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லட்டு ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இது வறுத்ததுக்கப்புறமா நிலக்கடலை 1 கப் போடுறோம். நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு வரும். அந்த மாதிரி தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். இதில் நம்ம தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தோல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4 ஏலக்காய் போட்டுடலாம். அதையும் லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் அரைக்க வேணாம். ரொம்ப அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம், ப்ரௌன் சுகர், கருப்பட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். அதே சமயம் ரொம்பவும் ஸ்டிக்கினஸ் இருக்காது. நிலக்கடலை எள்ளில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஷேப்பில் லட்டுக்கெலாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதை பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. தண்ணி படாமல் பார்த்துக்கணும். டெய்லி நமக்கு ஒன்று சாப்பிடும்போது தேவையான கால்சியம், அயன் எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த லட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து மிக்கது. அதனால் ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 வந்து குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை பிடிக்கல அப்படிங்கிறவங்க குழந்தைகளுக்கு பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டு கொடுத்து பாருங்கள். அதாவது நாட்டு சர்க்கரையே சாப்பிடாத குழந்தைகளுக்கு அந்த அயன், கால்சியம், அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாமே போகும். பிடிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் பிடிச்சிடலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும்.
ஸோ ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய லட்டுன்னு சொன்னால் அது இந்த பீனட் லட்டு தான். இந்த நிலக்கடலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக வீக்லி 3 டைம்ஸ் வந்து இந்த லட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்காம இந்த மாதிரி முந்திரி, பாதாம், நிலக்கடலையில் வந்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜியை கொடுக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கம்பு லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ்பரஸ், ஜிங்க், அதுக்கப்புறம் நல்லா ஃபைபர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அயன் எல்லாமே. ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு. டெய்லி ஈவினிங் வரும்போது இதை வந்து நம்ம கொடுக்கலாம். சாஃப்டாக இருக்கும். இப்போது 1.25 கப் கம்பு எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். ஸோ இதை கழுவிட்டு என்ன பண்ணால் தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ அப்படி ஊற வைக்கும்போது கம்பு நல்லா ஊறிடும். நம்ம லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வைக்காமல் பண்ண வேணாம். இப்போ ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணி வேண்டியதில் கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சாகணும். வடித்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டு 1 மணி நேரம் நல்லா ட்ரையாக விடணும். இப்படி உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பண்ண டைம் இல்லைங்கும்போது முழு கம்பை யூஸ் பண்ணி கம்பு மாவு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ட்ரையான கம்பு நமக்கு ரெடி. நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கம்பு மாவு வாங்குறவங்க நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தான் அது நல்லா குக் ஆகும். இல்லைனா வந்து ஒரு சில வயிற்று வலி அதெல்லாம் வரும். அதனால நம்ம எதையுமே ரோஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையானப்போ ரோஸ்ட் பண்ணி நல்லா மாவு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1.25 கப் நம்ம கம்பு போடுறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை வச்சுட்டு இது வந்து ஒரு பொரியாக மாறும். அதாவது கம்பு பொரி நல்லா வெடித்து வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ரோஸ்ட் பண்ணாவே வந்து குக்கான மாதிரி தான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறதில்லன்னு. லட்டு பண்ணும்போது நம்ம வேக வச்சு பண்ணால் நல்லா இருக்காது, ரொம்ப நாள் இருக்காது. ஸோ இப்படி பொரி மாதிரி வெடிச்சிருச்சுனாவே இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஆற வைக்கணும், ரொம்ப முக்கியம். ஆறாமல் நம்ம அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து போட்டுட்டு ஒரு 1/4 கப் போடலாம். போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் தேங்காயெலாம் போடலை. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோலை மட்டும் ரஃப்பாக மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் ரொம்ப வந்து தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போல்லாம் கம்பு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு என்னென்னே தெரியலை. ஸோ அவங்களுக்கு சத்து போகணுன்னா இது மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ எல்லாமே வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சாலும் நல்லது தான். ஸோ பாருங்கள், இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப். அதை நான் சொன்ன மாதிரி வெல்லம் பிடிக்காதவங்க கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இல்லைனா ஒயிட் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து வெல்லம் இல்லை, எனக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா அதை கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெல்லம் கூட பிடிக்காதுன்னா டேட்ஸ் பேஸ்ட் போட்டுக்கலாம். டேட்ஸ் அரைச்சி நம்ம வந்து போட்டு கூட பண்ணலாம். அதுவுமே கூடிய சீக்கிரமாக நான் எப்படி பண்ணுறது, ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். இதையும் சேர்த்து ஏலக்காய் பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அரைச்சிக்கலாம் போட்டு. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள். அதாவது சுக்கு பொடி அது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல சூடான நெய் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நெய் ஊற்றிட்டு லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்து நெய்யே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1 கப் வெல்லத்தை நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு இதில் ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன், அதாவது நெய் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நெய் போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியானதும் கூட. நான் சொல்கிறது வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்களுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே டெசிகேட்டட் கோகோனட் போட்டும் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைங்கும்போது பால் இருக்கும், பாலை கொதிக்க வச்சு ஊற்றி பண்ணலாம்.
ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நெய்யை வந்து ஊற்றணும். நல்ல சூடான நெய் ஊற்றுங்க, அதான் நல்லது கூட. ஸோ கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லைனா வந்து என்ன ஆகுனா இது சாஃப்டான லட்டு, சரியாக பிடிக்கலைன்னா உதிர்ந்து போயிடும், லட்டு மாதிரி. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு டெய்லி குழந்தைகளுக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதும். ஈவினிங் வரும்போதோ மார்னிங் வந்து ஸ்கூல் கிளம்பும்போதோ கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 18 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான்.